ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த பொருளுக்கு மார்க்கெட்டில் அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் குறைந்த முதலீட்டில். ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் சரி, ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரிக்கிற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் டெய்லியுமே அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லியுமே அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுனால இந்த பொருளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த தொழிலை ஒரு சின்ன முதலீட்டிலே ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு தொழிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதிக அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா மிஷின் வாங்கி செய்யலாம், மிஷின் இல்லாமலே செய்யலாம். மிஷின் வாங்குறீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிங் பேஸ்ட் மேக்கிங் மிஷின் இருக்குது. இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது. மிஷினோட மாடல், கெப்பாசிட்டி, ஸ்பீடு பொறுத்து மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். இல்லை மிஷின் வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கிற மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆர்டர் அதிகமாக எடுத்துகிட்டு பெரிய அளவில் இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், மிஷின் வாங்கிக்கணும். மிஷின் வாங்குகிற இடத்துலையே எல்லாம் போயிருந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கலாம், எப்படிலாம் நீங்கள் இது பண்ணலான்ட்டு எல்லாமே க்ளீனாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. எவ்வளோ அளவு சேர்க்கணுன்ட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுமே தேவைப்படுது. பூண்டு சேர்க்கவும் பார்த்தீங்கன்னா பூண்டோட தோல் எடுத்துகிட்டு இஞ்சியோட தோல்லாம் சீவிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் தொக்கு இல்லாமல் நைஸாக இருக்கும். தொக்காக இருந்துச்சுன்னா நிறைய கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோல் சீவிட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட டேஸ்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அப்போ பூண்டு தோல் எடுக்க கார்லிக் பீலிங் மிஷின் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மிஷினும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேக் பண்ண சின்ன சின்ன கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கிங் பவுச் மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இந்த தொழிலுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும். இது ஒரு ஃபுட் சம்மந்தமான ப்ராடக்ட்டு, அதனால் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பாக்ஸ் மேலே உங்களுடைய கம்பெனி நேம் பிரிண்ட் பண்ண ஸ்டிக்கர் தேவைப்படுது. ஸ்டிக்கரை பிரிண்ட் எடுத்துகிட்டு பாக்ஸ் மேலே ஒட்டி இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடையில், ஆன்லைனில், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா பல்காக நீங்கள் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். மிஷின் வாங்காமல் முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணணும். இதுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் லாபம் எடுக்கலாம். ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அதிக அளவு சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பல்க் சப்ளை தேவைப்படுது. இப்போ 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ இந்த மாதிரி அளவில் நம்ம பெரிய பெரிய பாக்ஸில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுச்சில் பேக் பண்ணுறீங்கன்னா 5 ரூபாய், 10 ரூபாய் இந்த மாதிரி இந்த அளவில் நம்ம இந்த ரேட்டில் விற்கிற மாதிரி அளவில் நம்ம பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணும்போது ப்ராடக்ட்டை ரெடி பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக சுத்தமாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். க்ளவுஸ் போட்டுட்டு தலைக்கு கேப் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். இஞ்சி பூண்டு வாங்கும்போது ஹோல்சேலாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து அந்த இடத்துலேருந்து வாங்கிக்கலாம். இப்படி ஹோல்சேலாக வாங்கும்போது முதலீடு கம்மியாகுது. சூப்பராக வீட்டிலேருந்தே இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். வருடம் முழுவதும் லாபமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.